பெல்சியா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம பெப்பர் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இதில் பெப்பர் பொடி போடுறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். இதில் நம்ம எடுத்துருக்கிற முட்டையை இப்படி கமுத்தி வைங்க. நான் 6 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா கமுத்தி வச்சுருக்கோம். இது 1 நிமிஷம் அப்படியே அந்த உள் சைடு நல்லா வேகட்டும். இது அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி விடுங்க. முட்டையை திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா திருப்பியாச்சு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா அந்த மசாலாலாம் அதில் பிடிச்சிருக்கு. இந்த பக்கமும் வச்சு 1 நிமிஷம் வச்சு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. 2 சீரகம், குருமிளகு 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே பெப்பர் தான் போடுறோம். பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் உண்டுன்னு வெட்டி போடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிட்டு இருக்குது. இப்போ இஞ்சி போடுங்க. ஏன்னா வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி போட்டோம்னா அது சட்டியில் பிடிச்சிரும், அப்புறம் ரொம்ப வணங்காது. வெங்காயம் போட்ட பிறகு தான் எப்போதுமே நம்ம இஞ்சி போடணும். இஞ்சி நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியை போட்டு நல்லா வணக்கலாம். இப்போ 2 கல்லுப்பு 2 போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெட்டின தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஏன் அரைச்சி வச்சு தனியாக ஊற்றுறோம் அப்படின்னா, அப்போ தான் குழம்பு கெட்டி ஆகும். கெட்டி கொடுக்கறதுக்காக அரைச்சி கொஞ்சம் ஊற்றிருக்கிறோம். இந்த பச்சை வாசனை போகதாண்டியும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பச்சை வாடை போயிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறேன் மிளகு, அதை போட்டு நல்லா வணக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் போட்டிருக்கோம். அதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி ஊற்றி, வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் அப்படி வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சோம். மூடி வச்சுட்டு இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது. தேவைப்படுது இன்னும் கெட்டியாக இருக்கணும்னா கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டு கெட்டி பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுமானது. அதனால்
இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முட்டையை போட்டுக்கலாம். இப்போது இந்த இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். என்னாலும் ஒரே ஐட்டத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு இப்படி வித்தியாசமாக செய்யுங்க. இது வந்து சளி பிடிச்சிருக்கிற நேரம், உடம்பு சரியில்லாமல் எதுவுமே வாய்க்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளியெல்லாம் எடுத்துரும். இது ரொம்ப நல்ல மருந்து. பாருங்கள், இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.